மின் கட்டண உயர்வால் கடும் பாதிப்பில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்பினரின் கோரிக்கைகளை ஏற்று உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். ராஜேஷ், இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, விவரங்கள்? அம்ருத், வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் கடும் மின் கட்டண உயர்வால் தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்பினுடைய அந்த தொழிற்சாலைகள் கடும் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறது. தமிழக அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது, உடனடியாக தீர்வு காண வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து இரண்டாம் முறையாக மின் கட்டணத்தை தமிழக அரசு உயர்த்தியதுடன் மின்சார நிலை கட்டணம், பீக் ஹவர் கட்டணம், சோலார் தகடுகள் பொருத்தி அதன் மூலம் உபயோகப்படக்கூடிய மின்சாரத்திற்கு கூடுதல் கட்டணம் என்று அனைத்து கட்டணங்களையும் உயர்த்தி இருக்கக்கூடிய காரணத்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்துறை, அதிலும் குறிப்பாக ஜவுளித்துறை பெரும் சரிவை சந்தித்திருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே மின் கட்டணங்களை குறைக்க தமிழக அரசை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ்நாடு தொழில் துறை மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டி தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். புதிய மின் கட்டணம் அமல்படுத்தும் முன்பு ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய கருத்து கேட்பு கூட்டத்தில் இந்த கூட்டமைப்பினர் கலந்து கொண்டு ஏற்கனவே தொழில்துறை பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றது, குறிப்பாக கொரோனாவிலிருந்து மீண்டு வந்தது உள்ளிட்ட பல விஷயங்களை சுட்டிக்காட்டி இருந்தார்கள். ஆனால் அதனையெல்லாம் கேட்காமல் மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கக்கூடிய காரணத்தால் தொழில்துறை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே சுட்டிக்காட்டி இருக்கிறார். எனவே இவ்வளவு சிரமங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு அதனை சரி செய்வதற்கான முயற்சியிலே ஈடுபட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். மேலும் அந்த கூட்டமைப்பினுடைய முக்கிய கோரிக்கைகள் சிலவற்றையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். பீக் ஹவர் கட்டணங்களை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும் எனவும், நிறுவனத்தின் மேற்கூரையில் வங்கி கடன் பெற்று சோலார் பேனல்கள் அமைத்து மின் உற்பத்தி செய்வதற்கு மின் வாரியம் யூனிட் ஒன்றுக்கு ₹1.53 கட்டணத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட அந்த பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி தன்னுடைய அறிக்கையை கொடுத்திருக்கிறார். தமிழக அரசு தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர்கள் கூட்டமைப்புடைய இந்த கோரிக்கையை ஏற்க வேண்டும் எனவும், குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை காப்பாற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய அறிக்கையில் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.